மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் ஷீபா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. எளிய முறையில் புடலை சாகுபடி குறித்து நாமக்கல் மாவட்டம் தேவராயபுரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே தர்மேந்திரா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் குதிரைவாலி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். மதுரை மாவட்டம் சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் 2005ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இத்திட்டம் தோட்டக்கலை துறையில் நல்ல முன்னேற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் தந்த ஆலோசனையின் பேரில் எளிய முறையில் புடலை சாகுபடி செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்ட தேவராயபுரம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே தர்மேந்திரா அவர்கள் தரும் செய்தி. என் தொழிலே விவசாயம் பண்ணுறாங்க. கத்திரி, மிளகா, பாவை, வெண்டை, முள்ளங்கி எல்லா காயும் பண்ணுவோங்க. தற்போது இப்போ இந்த இடத்துல பொல்லங்காய் வச்சுருக்குங்க. பொல்லங்க ஒரு ஆடி மாதம் உழவு ஓட்டி பயிர் பண்ணுங்க. தொழு உரம் போட்டு 2 உழவு ஓட்டி ரொட்டேட்டர் போட்டு அடித்து பண்ணியிருக்குங்க. பாருக்கு பாரு 12 அடிங்க. செடிக்கு செடி 2 அடிக்கு ஒரு செடிங்க. ட்ரிப்பு தான் போட்டுருங்க. ஒரு விதை ஒன்றுங்க. 40 நாளைக்கு மேலே களை வெட்டுவோங்க. களை தேவைக்கேற்ப களை வெட்டி சொட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க. 40 நாள் கழித்து பந்தை போட்டு சணலில் கட்டி கொடி ஏற்றி விட்டுங்க. 10-12 ஆள் வச்சு ஏற்றி விட்டுங்க. 60 நாளைக்கு மேலே காய் அறுவடைக்கு வருங்க. 1 to 1 நாள் 100 கிலோ வருங்க. இப்போ நிலவரங்கிறது 7லேருந்து 10 வரைக்கும் போகுதுங்க. இந்த லோக்கல் சந்தையிலே அப்படியே கொண்டு கொடுத்துக்குவோங்க. அப்புறம் தண்ணி 1 to 1 ட்ரிப்பில் விடுங்க. தேவைக்கேற்ப 10 நாளைக்கு ஒருக்க உரம் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு நோவு இது வந்துச்சுன்னா உடனே கேவில கேட்பாங்க. அவங்க இந்தந்த மருந்து அடின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிப்பாங்க. அதிகம் இமிடா, இந்த எக்ஸோடஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. புழுவுக்கு தேவையான மருந்து பயோ மருந்து, டேசன் இந்த மாதிரி மருந்து அடிப்பாங்க. இது ஏதாவது ஒரு சந்தேகம்னா நான் கேட்பாங்க. அவங்க நல்ல ஆலோசனை தருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பயிர் பண்ணிக்கிட்டு வரேங்க. எனக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அது 1 to 1 நாள் ஒரு 100 கிலோ தான். 1 to 1 நாள் ஒரு 1000 வந்துட்டு இருக்குங்க. எப்போதும் என் தொழில் இதாங்க இப்போ பண்ணிகிட்ருப்பேன். இந்த பயிர் பண்ணால் அடுத்தாப்பில் இதை ஓட்டி வேறு
வெள்ளாமை வச்சுக்கிட்டு இந்த 3 வருஷத்துக்கு இந்த இடத்துல இந்த பந்தம் இருக்கலாங்க. 3 வருஷம் கழித்து அப்புறம் வேறு தவுக்கு அப்படியே இதை மாற்றிக்கோங்க. எளிய முறையில் நான் கம்பி வாங்கி பழைய மரம் இருந்துங்க இதை வச்சு நான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மேலும் விவரங்கள் பெற திரு கே தர்மேந்திரா அவர்களை 09843209958 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையமானது 2001ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 5000த்திற்கும் அதிகமான பண்ணையாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியுள்ளது. இம்மையமானது பண்ணை அளவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் பல்வேறு மீன்வள ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பயன்படுகிறது. இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இதன் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. எனக்கு உள்நாட்டு சினை மீன் மேம்பாட்டு மையம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற உள்நாட்டு சினை மீன் என்றது என்னங்க ஐயா? அது கொஞ்சம் சினை மீன்கிறது அதாவது இப்போ நம்ம வளர்ப்புக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மீன்கள் இங்கே நன்னீரில் பார்த்தீங்கன்னா கட்லா, ரோகு, மிருகால்னு சொல்லக்கூடிய கெண்டை மீன்கள், இந்திய பெருங்கெண்டை மீன்கள் தான் விவசாயிகள் வந்து பெரும்பகுதி 1970லேருந்து இந்தியாவில் வந்து பெரும்பகுதி நன்னீரில் வந்து ஒரு 80 விழுக்காடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கெண்டை மீனங்கள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய சிறப்பு குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அது வந்து இனம் முதிர்ச்சி அடையும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனம் கொடுக்க அந்த மீனுடைய வளர்ச்சியானது அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்ம அதிகமாக தீவனம் கொடுக்க அதனுடைய வளர்ச்சி வந்து நாள் கூட தீவனம் கூட அதனுடைய வளர்ச்சி விகிதம் வந்து கூடிக்கிட்டே போகிறனால அது விவசாயிகளுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய தொழில். மற்ற மீனங்கள் பார்த்திங்கன்னா விரைவாக இனம் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி அதற்கு மேலே இருக்காது, அதோடு நின்று போயிடும். அப்போ நம்ம தீவனம் கொடுத்தாலும் அந்த விவசாயிகளுக்கு அதற்கு உண்டான லாபம் கிடைக்காது. அதற்காக தான் நம்ம வளர்ப்புக்கேற்ற இனங்களாக வந்து இந்த இந்திய பெருங்கண்டை மீனினங்களை வந்து விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இனம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த விவசாயி வந்து அதை வச்சு பராமரிக்கணும்னா கூடுதலான புரதமுள்ள தீவனத்தை வந்து அந்த மீன்களுக்கு கொடுக்கணும். அப்போ அவருக்கு வந்து தீவன செலவு கூடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு மீன் குளங்களில் வச்சுருக்க மாதிரி வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு 3000 மீன்கள்ன்ற மாதிரி அவர் வைக்க முடியாது. ஒரு 1500 மீன் வரைக்கும் தான் இந்த சினை மீன்களை வச்சு பராமரிக்க முடியும். அப்போ அவருக்கு வந்து இடமும் வந்து பற்றாக்குறை ஏற்படும். இன்னொன்று, சினை மீன்றதுக்காக அவர் வந்து வெளியில் போய் விற்கும் பொழுது அவருக்கு கூடுதலான விலை கிடைக்காது. இந்த வளர்ப்பு மீன்களுக்கு என்ன ஒரு கிலோவுக்கு கிடைக்குதோ அதே தான் வந்து கிடைக்கும். அதாவது கூடுதலான தீவன செலவு, கூடுதலான இடத்த வந்து அவர் செலவு பண்ணாலுமே கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம்ன்றது குறைவாக இருக்கக்கூடியனால இந்த மாதிரி ஆராய்ச்சி மையங்களும் அரசு துறைகளும் தான் இந்த சினை மீன் மையங்களை வந்து பராமரிக்க முடியும். ஆக நீங்கள் உணவுக்காக மட்டுமல்ல இனவிருத்திக்காகவும் இனவிருத்தியும் முக்கிய குறிக்கோள் தான் உள்நாட்டு சினை மீனுடைய தத்துவங்களா? கண்டிப்பாக. சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மையத்துடைய பிரத்யேகமான சிறப்பம்சம் என்னென்னா, கடந்த ஆண்டில் வந்து நபார்டு வாங்கி இந்த விவசாயியுடைய தேவை அறிந்த டெல்டா மாவட்டங்களில் இவ்வளோ விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதற்காகவே வந்து 18 லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்து ஏறத்தாழ ஒரு 46 லட்ச ரூபா நிதியில் பல்கலைக்கழகம் மீதி நிதியை கொடுத்து 46 லட்ச ரூபா நிதி உதவியோட இந்த சினை மீன் வங்கி, இந்திய பெருங்கண்டைகளுக்கான பிரத்யேகமான ஒரு சினை மீன் வங்கியை வந்து தஞ்சை மையத்தில் நிறுவனம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த ஆண்டிலேருந்து நம்ம இறங்கியிருக்கோம். இது வந்து விவசாயிகளுக்கு வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான மீன் குஞ்சுகளை உறுதி செய்யும். என்னை போன்றவர்கள் நான் மீன் வளர்க்கணும், குட்டையில் மீன் வளர்க்கணும்னா அந்த இடமும் நீரும் எப்படிங்க ஐயா தேர்வு செய்யணும்? அதாவது எல்லா விவசாயிகளுக்குமே அடிப்படையாக பயிர் தொழிலிருந்து மீன் வளர்ப்பு தொழிலுக்கு மாறும்பொழுது இந்த ஐயப்பாடு தான். அதாவது இவ்வளோ நேரம் நான் வந்து தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், நெல் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி திடீர்னு மீன் வளர்ப்பு தொழில் எனக்கு உகந்ததாக இருக்குமா, இல்லை என்னுடைய இடம் வந்து அதற்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு அடிப்படையாக எழுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீன் வளர்ப்பு தொழிலுங்கிறது ஒரு விவசாயமே, தண்ணீருக்கடியில் செய்யக்கூடிய ஒரு வேளாண்மை. தண்ணிக்கடியில் ஒரு பயிரை நம்ம வளர்க்குறோன்னு நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். அதுக்குள்ளே வந்து மீன் குஞ்சை விடுக்கிறோம், அதுக்கு தேவையான தீவனத்தை கொடுக்குறோம். அப்போ இதில் முக்கியமான ஒரு அம்சம்னு பார்க்கும்போது அந்த நீரை தேக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணுக்கு அவசியமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மண்ணில் வந்து நிறைய விவசாயிகள் இருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கலர் நிலம் ஒவ்வொரு நிலமாக இருக்குது, எதுக்கும் பயன்படாத இடத்துல நான் வந்து மீன் வளர்த்தரலாமா அப்படிங்கிறது ஒரு தவறான முரண்பாடான கருத்து. அதாவது என்னென்னா, அதுலேயும் அந்த மண்ணிலையும் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எப்படி நம்ம பயிருக்கு தேவையோ விவசாயத்துக்கு தேவையோ அதே மாதிரி இருந்தால் தான் இங்கே வந்து இந்த மீன் வளர்ப்புக்கு தேவையான இயற்கை உணவு உற்பத்தி அந்த குளத்தில் நல்லாயிருக்கும், மீனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் அடிப்படை குணாதிசயம் அந்த மண்ணுக்கு வந்து கொஞ்சம் களிமண் பாங்காக இருந்து நீரை தேக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து இவங்க குளம் வெட்டலாம். இப்போ பரிசோதனை பண்ணிட்டீங்க, சரியானது, அந்த தரமானது, அந்த நிலம் தரமானதாக இருக்குது, நீரும் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு என்ன முறையில் இந்த நிலத்துக்கும் இந்த நீருக்கும் உகந்த மீன்ன்றதை நீங்கள் பரிந்துரை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. அதாவது இப்போ கொஞ்சம் வந்து உவர்த்தன்மை இருக்குது அந்த தண்ணீரில், அதாவது அந்த மண்ணில் அப்படின்னு சொன்னால் இப்போ அதற்கான மீனினங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ குடுவா மீன் வந்து நமக்கு உவர்த்தன்மையிலையும் வளரும், நன்னீர்லேயும் வளரும்.
அது வந்து கூடுதல் விலையும் இருக்குது. இப்போ இன்றைக்கி மீன் வாங்கி நுகர்வாக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து வஞ்சரத்துக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியது கூடவ மீன் கூடுதல் விலை கிடைக்குது. இப்போ அதற்கான தொழில்நுட்பம் வந்து நம்ம இந்திய அரசுனாலையும் நம்ம தமிழ்நாடு மீனவ பழகத்தினாலும் நிறைய வந்து இங்கே தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டு நம்ம இந்த பழைய டெல்டா மாவட்டமான ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் சீர்காழி பகுதியில் தான் வந்து அதுக்கு தேவையான மீன் குஞ்சு பொறிப்பகமே அமைஞ்சிருக்கேன் இந்தியாவிலேயே. அதனால் அந்த குடுவா மீன் குஞ்சுகள் கிடைக்குது. அதை வாங்கி வந்து அந்த மாதிரி விவசாயிகள் வளர்த்து பயன்படையலாம். இல்லை எனக்கு முழுமையாக நன்னீராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்திய பெருங்கண்டை மீன்கள் கட்லா, ரோகு, மிருகால் வளர்க்கலாம். அது கூட வந்து இன்றைக்கி புல்கண்டை, சாதா கண்டை இந்த போன்ற மீனங்களையும் நம்ம வந்து வளர்த்து விவசாயிகள் கூடுதல் லாபம். அதாவது இது வந்து வெவ்வேறு மட்டங்களில் வளரக்கூடிய மீனங்கள், வெவ்வேறு உணவு பழக்க வழக்கக்கூடிய மீனங்கள். அப்படின்றப்ப அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுக்குள்ளார கிடைக்கக்கூடிய வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த விவசாயிக்கு நிறைய. மீன் ஆய்வு பண்ணி ஒப்புதல் கொடுத்துட்டீங்க, நீரையும் ஆய்வு பண்ணி செய்யுங்க, மீன் குஞ்சுகளையும் தரமான மீன் குஞ்சுகளையும் கொடுத்துட்டீங்க. பிறகு அது வளர்வதற்கான கண்காணிப்பு உணவு முறைகள் என்னங்க ஐயா? அதில் வந்து இப்போ விவசாயிகள் அவங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள், தவிடு, புண்ணாக்கு, மற்ற அரிசி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, கோதுமை என்ன அவங்களுக்கு வந்து விலை மலிவாக கிடைக்கும், இந்த பொருட்களை கலந்தே வந்து தீவனமாக கொடுத்தா மீன் வந்து நன்றாக வளர்ச்சி அடையும். இல்லை அதற்கு எனக்கு சாத்தியப்படுறன்ற விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கக்கூடிய தீவனங்கள் 3 வடிவங்களில் கிடைக்குது. தூள் தீவனம், குச்சி தீவனம், மிதப்பு தீவனம்னு 3 வடிவங்களில் கிடைக்குது. அதனுடைய விலை மட்டும் அந்த வடிவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாறுபாடு இருக்கும். விவசாயிகள் அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த தீவனங்களை வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் காலை மேலை மாலை 2 வேளையும் வந்து தீவனம் தொடர்ச்சியாக வச்சாங்கன்னா மீனுடைய வளர்ச்சி வந்து கண்கூட நல்லா இருக்கிறத அவங்க பார்க்க முடியும். அதில் வந்து குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னா, நிறைய விவசாயிகள் வந்து மீனை போட்டுட்டா நம்ம வந்து பயிருக்கு இருக்க மாதிரியே வெறும் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் மீன் வளர்ந்துன்ற ஒரு நம்பிக்கையில் மீனுக்கு தீவனம் கொடுக்காம இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுடைய வளர்ச்சியை பாதிக்கும். தொடர்ச்சியாக 2 வேளை தீவனம் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடில் தீவனத்தை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுக்கு அது வந்து நஞ்சாக மாறிடும். அதனுடைய உடல் எடையில் 5 விழுக்காடு ஒரு நாளைக்கு. அதை வந்து 2 பகுதியாக பிரித்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, சரியான இடையில கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மீனுடைய வளர்ச்சி வந்து ஒரு அவங்களுக்கு பொருளாதார செலவும் மிக குறைவாக வச்சு நல்ல ஒரு தீவன மேலாண்மை முறையோட வெற்றிகரமான ஒரு விவசாயியாக அந்த மீன் வளர்ப்பு விவசாயி வந்து கூடுதல் லாபம் அடைய முடியும். இப்போ தீனி கொடுத்துட்டீங்க, பிறகு ஒரு சமயம் அதற்கு நோய்வாய்ப்பட்டு நோய் தாக்குதல் உண்டாகிற சூழ்நிலை உங்களுடைய இந்த மையத்தினுடைய பங்களிப்பு என்னவாக ஐயா? அது வந்து இப்போ அந்த விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணையை மேலாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மீனுடைய நடவடிக்கை வந்து ஒரு மாறுபட்டு இருக்குது. அல்லது வந்து மாதிரி மீன் பிடிப்பு பண்ணுவாங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுடைய உடல்கள் புண்கள் இருக்கிறது, அல்ல உடலில் வந்து செதுகள் இல்லாமல் போகிறது, பூஞ்சை படர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணி அதற்கு தேவையான ஆலோசனையை வந்து நம்ம மையத்தை அணுகி செய்யலாம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீரும் மாசுபட்டிருக்கும், நீர் தரம் ஏதோ ஒரு காரணி வந்து மாறுபட்டிருக்கும். அதனால் அவங்க தண்ணீரையும் உடனடியாக வந்து நம்ம பரிசோதனை நிலையத்துக்கு எடுத்து வந்தாங்கன்னு சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஆய்வின் மூலமாக கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான தொடர் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருதுங்க. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் குதிரைவாலி வறட்சியை தாங்கி வளரும். மேலும் தண்ணீர் தேங்கினாலும் தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மையுடையது. குதிரைவாலி அதிகம் மானாவாரியில் பயிரிடப்படுகிறது. பயிரிட ஏற்ற பருவம் குதிரைவாலி மானாவாரியில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் பயிரிடப்படுகிறது. பாசன பயிரானது பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பயிரிடப்படுகிறது. பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ 1, கோ குதிரைவாலி 2. மகசூல் சராசரியாக 1 ஹெக்டேருக்கு 400 - 600 கிலோ தானியமும் 1200 கிலோ வைக்கோலும் கிடைக்கும். ஆகவே வேளாண்மையாளர்கள் குதிரைவாலியை சாகுபடி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1830 ரூபாய்க்கும், வரகு இதர ரகம்
கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1940 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம், மஞ்சள் உயர்தரம். ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும் நெல் சோனா. அம்மூரில் குறைந்தபட்சமாக 2199 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2328 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்சமாக 1692 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1841 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் AST 16. மதுரையில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும் கேழ்வரகு இதர ரகம். ஓசூரில் குறைந்தபட்சமாக 2100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், வேலூரில் 1725 ரூபாய் முதல் 2989 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 14 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தர்மபுரியில் அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 411 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 348 ரூபாய்க்கும் சராசரியாக 385 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 569 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 495 ரூபாய்க்கும் சராசரியாக 533 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 510 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 380 ரூபாய்க்கும் சராசரியாக 414 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 537 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 535 ரூபாய்க்கும் சராசரியாக 536 ரூபாய்க்கும், ஓசூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 499 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 448 ரூபாய்க்கும் சராசரியாக 491 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 3450 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3040 ரூபாய்க்கும் சராசரியாக 3382 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 17.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65% காற்றின் வேகம் மணிக்கு 7.6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.8% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 939.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.6 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா
சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இத்திட்டங்களை வேளாண்மையாளர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் இந்நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ். ஷீபா அவர்கள். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் தனித்துவத்தோடு செயல்படுவதற்கான அனைத்து வசதிகளும் இந்த நிலையத்தில் இருக்கிறது. இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் 50 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டுள்ளது. இதில் உள்ள செயல்பாடுகளும் இதில் உள்ள அனைத்து வசதிகளும் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 22 வட்டாரத்தில் உள்ள வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் உபயோகப்படுத்தும் வகையில் இது செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை கண்டறிவது அதனுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த தொழில்நுட்பங்களை கண்டறிந்த பின்பு அதை முதல்நிலை செயல் விளக்கங்களாக விவசாயிகளுடைய வயலில் அந்த செயல் விளக்கங்கள் நடத்தப்படும். அந்த நடத்தப்படுற செயல் விளக்கங்களை விவசாய மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக அதற்கேற்ற தொழில்நுட்ப பயிற்சிகள் களப்பயிற்சியாகவும் விவசாயிகளுடைய வயலிலையும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது தவிர இளைஞர்களுக்கு சுய உதவி வேலைவாய்ப்பு கொடுக்கும் வகையில் அதற்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடந்தேறி வருகிறது. அது தவிர பெண்களுக்கான பயிற்சிகளும் நடந்து வருகிறது. இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கண்டுபிடிக்கும் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கான தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கொண்டு செல்லப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேளாண் அலுவலர்களுக்கும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சிறப்பான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அது அனைத்து இந்த விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவும் பல துறைகளை சார்ந்த விஞ்ஞானிகள் குறிப்பாக பயிர் நோயியல் துறை, பூச்சி துறை, மரபியல் துறை, விதை உற்பத்தி துறை, மண்ணியல் துறை மற்றும் விரிவாக்கத்துறையை சார்ந்த விஞ்ஞானிகள் இந்த விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் அவர்கள் நல்ல முறையில் விவசாயம் செய்யவும் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்காக பலதரப்பட்ட தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மண்புழு உரம் தயாரிப்பதற்கான செயல் விளக்க திடல், மாடி தோட்டம், ஆடு வளர்ப்பு, ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட செடிகள் ஆன தோட்டம், இது போன்ற தோட்டங்கள் பயிற்சிகள் சமயத்தில் விவசாயிகளுக்கு பயன்படுவதற்காகவும் அவர்களுக்கு செயல் விளக்கங்களை காண்பிப்பதற்கும் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விவசாயிகள் புது ரகங்களை உபயோகிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே விதை வங்கி ஒன்று நிர்வகிக்கும் வகையில் அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் அந்த விவசாயிகள் தங்களுடைய கிராமத்திலேயே புதிய ரகங்களை பயிரிட்டு மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்து வருகிறார்கள். அதில் இன்னொரு சிறப்பான விஷயம், அந்த கிராமத்தில் இயந்திர வாடகை மையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதில் இந்த நிக்ரா திட்டத்தின் கீழ் அந்த ஊர் விவசாயிகள் பயன்படுவதற்காக மத்திய அரசு நிறைய கருவிகளை, பண்ணை கருவிகளை அதற்கு வழங்கி வந்திருக்கிறது. அந்த பண்ணை கருவிகளை இந்த மையம் ஒரு குழுவாக அதை பராமரித்து அங்கு உள்ள விவசாயிகள் பயன்படும் வரையில் வாடகை மையமாக அதை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது தவிர அங்கு தீவன வங்கி ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த தீவன வங்கி விவசாயிகளை கொண்டே செயல்படுத்தப்பட்டு அந்த அங்கு உள்ள விவசாயிகள் அதை வாங்கி பயனடையும்படி அது நடந்தேறி வருகிறது. மற்றொரு சிறப்பு திட்டம் தொகுப்பு முதல்நிலை செயல் விளக்கம். இந்த தொகுப்பு முதல்நிலை செயல் விளக்கத்தின் நோக்கமானது ஒவ்வொரு பயிரிலும், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பரவலாக அதிகமாக
விவசாயிகள் உபயோகிக்கும் பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகுப்பு நிலை செயல் விளக்கம் பெயருக்கேற்றபடியில் ஒரு குழுவாக ஒரே இடத்தில் புது ரகங்களை இதன் மூலம் வேளாண் வணிக நிலையம் அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த புது ரகங்கள் மட்டும் அல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களும் இதனோடு சேர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருவதால் குறிப்பாக இப்போ உளுந்திலும் பச்சை பயிரிலும் மணிலா பயிர்களிலும் இந்த தொகுப்பு நிலை செயல் விளக்கங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுடைய உற்பத்தி திறன், அந்த பயிரில் உற்பத்தி திறனை அதிகரிக்க இது பெருமளவு உபயோகமாக உள்ளது. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக, புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பல வகையான பயிற்சிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடந்து கொண்டு வருகிறது. குறிப்பான தலைப்பின் கீழ் ஒரு நாள் பயிற்சியாக விவசாயிகளுக்கு இங்கே உள் வளாகத்தில் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் இங்கே அமையப்பட்டுள்ள கருத்தரங்கில் நடைபெறும். இந்த ஒரு நாள் பயிற்சி தவிர தொழில் முனைவுக்கான பயிற்சியும் தங்கும் வகை பயிற்சியும் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தங்கும் வகை பயிற்சி ஒரு நாள் மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் 2 நாட்கள் 3 நாட்கள் இங்கு நடைபெறும். ஒரு வாரம் பயிற்சியாக கூட இங்கு நடைபெறும். அந்தப்பட்ட சமயங்களில் இங்கு விவசாயிகள் தங்குவதற்காக வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது. அதில் தங்கி விவசாயிகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உள்ள இன்சிம்ப் என்ற திட்டத்தின் கீழ் விவசாய மக்கள், விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இந்த இன்சிம்ப் திட்டம் சிறுதானியங்களை விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் மாநில அரசு நிதியுதவியோடு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சிறுதானியங்களை தானியங்களாக விற்பதற்கு பதிலாக மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக விவசாயிகள் கொடுத்து அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக இந்த இன்சிம் திட்டம் விவசாயிகள் மத்தியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 22 வட்டாரங்கள் உள்ளன. இந்த 22 வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளும் இந்த வேளாண் அறிவியலத்தின் மூலம் பயன்பெற வேண்டும். வெகு தொலைவில் உள்ள வட்டாரத்தில் உள்ள விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொலைபேசி மூலம் ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஒரு நிகழ்ச்சி புதிதாக விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும்தான் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் இதை தொடங்கி வைத்தார். இந்த தொலைபேசி நிகழ்ச்சியானது பிரதிதோறும் புதன்கிழமை 3 to 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான கருத்துக்களை விஞ்ஞானிகள் மூலம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவர் எஸ். ஷீபா அவர்களை 09443837704 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 15/2/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. குறுகிய காலத்தில் லாபம் தரும் முள்ளங்கி சாகுபடி குறித்து நாமக்கல் மாவட்டம் தேவராயபுரம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் கே. பாலசுப்ரமணியன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வாத்து வளர்ப்பு முறைகள் மற்றும் தமிழக பாரம்பரிய வாத்து இனங்கள் குறித்து டாக்டர் பி. வீரமணி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தஞ்சாவூர் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து இம்மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி. செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.